இடத்துல இது பிளிமவுத்தில் உள்ள ஹோப் பீச். இது லைட் ஹவுஸ் சேர்க்க தெரியுது. இது வந்து 2ஆம் உலகப் போரில் உயிர் இழந்த என்ன சொல்கிறது, வீரர்களோட பேர் பொறிக்கப்பட்ட இடங்க. இது பூராமே இந்த இடத்துல பொறிச்சிருக்கு, அவங்க பேர் பூரா இருக்கும். இதை சுற்றி கடற்கரையை ஒட்டி அப்படியே எவ்வளோ அழகாக பார்க் உருவாக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே இருக்க மரங்கள் பூராமே இப்போ பூரா பேய் மரம் மாதிரி இலை பூரா உதிர்ந்து போய் தான் நிற்கிது. மே மாதத்துக்கு அப்புறம் தான் இதனுடைய தளிர் இலை பூரா தடுக்க ஆரம்பிக்கும், பச்சை பசேர்னு வரும். அப்போ பார்க்குறதுக்கு இதை விட அழகாக இருக்கும். இந்த ஏரியா அழகாக இருக்கும். இங்கிலாண்டில் எல்லா இடத்துலையுமே மேக்ஸிமம் இலைகள் பூராமே உதிர்ந்து போய் தான் இருக்குது. இது குளிர்காலம், இலை உதிர்காலம். இது செப்டம்பரில் எல்லாமே உதிர ஆரம்பிச்சிருது. உதிர்ந்து இப்படி ஆயிடுது மரம் பூராமே. பாருங்கள், நான் கடற்கரையை நோக்கிட்டே போகிறேன். இப்போ அந்த லைட் ஹவுஸ் தெரியுதுல, அதுதான் கடற்கரை. நான் இப்போ போகிறேன். நான் தனியாக அப்படியே பொடி நடையாகவே வீட்டிலேருந்து கிளம்பி வந்துட்டேன். எவ்வளோ அழகாக, இவ்வளோ பெரிய கார்டன், அந்த சைடு பார்க்கிங். இங்கே மேக்சிமம் மக்கள் பூராமே நாயை கூட்டிகிட்டு வந்து வாக்கிங் விடுறாங்க. இந்த இதுக்குள்ளே நாய் வந்து எங்கே வந்து போயிட்டாலும் கையில் ஒரு கேரி பேக்கை வச்சுக்கிட்டே சுற்றுறாங்க. அந்த கேரி பேக்கில் இருக்குது வந்து அந்த நாய் பீயை எடுத்து இங்கே இருக்க டஸ்ட்பின்னுக்குள்ளே தான் கடைசியாக அவங்க போட்டுட்டு போகிறது. சுத்தமாக தான் இருக்காங்க. அவங்களுக்கு அதை இரவா தெரியாது. நம்ம ஊரில் மாதிரி யார் வீட்டுக்கு முன்னால் அது ஆகி போனாலும் அங்கே அப்படியே போட்டுட்டு போய்கிட்டே இருப்போம். அந்த பழக்க வழக்கம் இங்கே கிடையாது. நீட்டாக இருக்குது, நல்லாயிருக்கு. இங்கே பாருங்கள், ஒரு அம்மா கண்ணால் பார்த்தேன், இந்த நாயை கூட்டிகிட்டே போகுது. அது நாய் இருந்தப்போ அதை எடுத்து கையிலேயே வச்சுக்கிட்டு சுற்றுது. எங்கே டஸ்ட்பின் வருமோ அந்த இடத்துல உள்ளே போட்டுட்டு போய்கிட்டே இருக்கும். சூப்பர். இப்போ இந்த இடத்துல போயிட்டு உங்களுக்கு சில வீடியோஸ் காட்டுறேன் பாருங்களேன். இரண்டாம் உலகப் போகிறப்ப இறந்த வீரர்களுடைய பேர் பொறிக்கப்பட்ட இடம் இது. அதனுடைய கல்தூண் நினைவு சின்னமாக. நம்ம ஊரில் அசோக சக்கரம் எப்படி இருக்கும் அது மாதிரி இது ஒரு தூணு சூப்பராக நிறுவிருக்காங்க. மேலே இதனுடைய பேர் எப்படின்னு தெரில, இதனுடைய ஸ்டோரி என்னன்னு பேர இருக்கலாம். நினைவு சின்னம். மேலே மேகம் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. அங்கே ஒரு பேராக்ளைடிங் மாதிரி ஏதோ சுற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க. சூரியன், நல்ல சூரியன். இது குளிருது, ஆனால் அந்தளவுக்கு குளிர் இல்லை. சூரிய வெளிச்சம் அதிகமாக இருக்குது. நல்லா இருக்குது கிளைமேட்டு. சுற்றி பார்க்கலாம். தைரியமாக வெளியே வந்துட்டேன். ஆனாலும் கை கொஞ்சம் குளிருது. வெளியில் கையை வச்சோம்னா பாக்கெட்டுக்குள்ளேயே வச்சுட்டு சுற்றுறோம். நினைவு சின்னம், வீரர்களுடைய நினைவு சின்னம். 2ஆம் உலகப் போரில் போரிட்ட இங்கிலாந்து வீரர்களின் நினைவு சின்னம். பூரா எல்லாருமே நாயை தூக்கிக்கிட்டு கூட்டிக்கிட்டே சுற்றுறாங்க பாருங்கள். இது மே மாதத்துக்கு அப்புறம் இந்த இடத்துல வந்து வீடியோ எடுத்தோம்னா பச்சை பசேர்னு அருமையாக இருக்கும். ஆனால் மே ஃபஸ்ட்டு வீக்கு நான் இங்கிலாண்டை விட்டு கிளம்பிடுவேன், இந்தியா கிளம்பிடுவேன்.
அந்த நேரத்தில் இந்த வீடியோவை பச்சை பசேர்னு எடுத்து போட எனக்கு வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே நல்லா தழுத்து பச்சை பசேர்னு இருந்துச்சுன்னா வந்து வீடியோ எடுத்து போடலான்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சந்தர்ப்பங்கள் இது தலைக்கிறத பொறுத்து இருக்குது. இந்த மரம்லாம் எவ்வளோ பச்சையாக இருக்குது பார்த்தீங்களா, இலைகள்லாம் இருக்குது. இது வந்து எதற்கும் அஞ்சாத நெஞ்சம் கொண்ட ஒரு மரம். நான் எந்த பனி வெயில் மழை வந்தாலும் தளர மாட்டேன்னு சொல்லி தாங்கி நிற்கிது. இதுக்கெல்லாம் பயந்து போய் இலைய கொட்டிடுச்சு. மே மாதம் நான் கிளம்புறதுக்குள்ளே சப்போஸ் இலைகள்லாம் வந்தால் ஒரு வீடியோ எடுத்து இதே இடத்துலேருந்து எடுத்து போடுறேன் நான். பார்ப்போம். இந்த இடம் பூரா மரங்கள் பூரா பாருங்கள் மொட்டை அடித்து விட்டது மாதிரி அப்படியே இலையுதிர் காலங்கிறதுனால இந்த பனிக்காலம் நம்ம ஊரில் மார்கழி மாதம் மாதிரி இது பூராமே மரத்தில் உள்ள இலைகள்லாம் கொட்டிடுச்சு. செப்டம்பர்லேயே கொட்ட ஆரம்பித்தது இப்போ பூரா மொட்டை அடித்து விட்டது மாதிரி நிற்கிது. இதெல்லாம் வந்து மே மாதம் ஏப்ரல் மேல தழுக்க ஆரம்பிக்கும். மே எண்டுலாம் பச்சை பசேர்னு இருக்குங்க இந்த ஏரியாவே. இங்கிலாந்து பூராமே இந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு சில மரங்களில் மட்டும்தான் வடிவேல் சொன்னது மாதிரி நான் எதுக்கு மஞ்சாதவன்டான்னு சொன்னது மாதிரி பச்சை பசேர்னு ஒரு சில மரங்கள் மட்டுமே இருக்குது. பார்த்தீங்களா, இந்த மரம்லாம் எவ்வளோ நல்ல இலைகளோடு இருக்குது. மற்ற எல்லாமே ஐயோ சாமிகளா அப்படின்ட்டு எல்லா மரத்துலேயுமே இலைகள் கொட்டிடுச்சு. நான் எங்கே பார்த்தாலும் இப்படி மொட்டை மரமாகத்தே நிற்கிது. இது கடற்கரையோரம் ஒட்டி இருக்கக்கூடிய பீச் ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பார்க்கில் இருக்குது.